My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2025 examination இன்னும் ஆரம்பிக்கல. எக்ஸாமினேஷனுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத வைப்பாங்க. KCET 2025 CET எக்ஸாமினேஷனுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸ், அதாவது பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு as well as people from other states, கர்நாடகா இல்லாமல் வேற ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்களுமே இந்த CET ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அவசியம். யாரெல்லாம் பண்ணலாம், ஏன் பண்ணணும், அண்ட் அகைன் நீங்கள் வந்து ஒருவேளை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் இருக்கக்கூடிய சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ட்ரை பண்ணுறதாக இருந்தால், கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு ட்ரை பண்ணுறதாக இருந்தாலுமே இந்த CET ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எசென்ஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இதை பண்ணணும், ஏன் பண்ணணும், அட் த சேம் டைம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோ அப்படிங்கிறது போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. NEET 2025 ரிலேட்டடாக இனி வரைகிற நாட்களில் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் NEET 2024 ரிலேட்டடாக எல்லா அப்டேட்ஸையுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்டு வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூஸாக எல்லா விஷயத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம் வீடியோஸில். அந்த வீடியோலாம் பாருங்கள். கவுன்சிலிங்கை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கர்நாடகாவில் நீங்கள் இது பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ட் CET பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், யாரெல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு, எஸ்பெஷலி நான் கர்நாடகா கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கிறீங்க, தமிழ்நாடு கேண்டிடேட்டாவோ அல்லது வேறு ஸ்டேட்டை சேர்ந்த மாணவர்களாவோ நீங்கள் இருக்கிறீங்க, கர்நாடகாவில் இல்லை, நான் கர்நாடகாவில் படிக்கல, நான் வந்து வேறு ஸ்டேட்டில் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களை நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கிறீங்க அண்ட் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு டைம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. நேற்றுலேருந்து 21ஆம் தேதியில் 23ஆம் தேதியிலேருந்து ஜான்வரி 23 இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 18 to 2000 February 18 வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. பேமெண்ட் வந்து February 20th வரைக்கும் நமக்கு வந்து டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ நான் காமிச்சிட்றேன். இதான் இதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்து பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் வாட் யூ கேன் டூ இஸ், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீட் டு லாகின் ஃபார் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் அல்லது நியூ யூஸராக இருந்தால் நியூ யூசர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. யூ வில் பி ஏபிள். இது எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. SSLC மார்க் ஷீட் தேவை, 12th மார்க் ஷீட் தேவை. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அது ரிப்பீட்டராக இருந்தால் தேவை. அண்ட் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸ், RD நம்பர், இதெல்லாம் வந்து கர்நாடகா கேண்டிடேட்ஸுக்கு, நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸுக்கு பெரிய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டடீட் இன் கர்நாடகா, நீங்கள் எங்கெல்லாம் படிச்சீங்க, உங்கள் ஸ்கூலினுடைய டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தேவை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தேவை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் வேணும், ஒயிட் பேக்ரவுண்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், 50 KBக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சர் தேவை, JPEG ஃபார்மேட்டில் 50 KBக்குள்ளே இருக்கணும். இந்த ரெண்டு தான், பெரிய டாக்குமெண்ட் அப்லோட்லாம் இப்போதைக்கு இல்லை. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதில் நீங்கள் இது பண்ணும்போதே உங்களுடைய IP அட்ரஸ் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். இங்கே ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் SSLC ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. நீங்கள் கர்நாடகாவில் நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கிறீங்களா, SSLC முடிச்சிருக்கீங்களா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் நோ கொடுத்ததுக்கப்புறம் இஃப் நாட் ஸ்டடிட் SSLC இன் கர்நாடகா செலக்ட் த போர்ட் தென் செலக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த செலக்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் CBSE கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா CBSE இன் கர்நாடகா போடலாம். அல்லது நீங்கள் தமிழ்நாட்டில் படித்த கர்நாடகா CBSE ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா CBSE அவுட் சைட் கர்நாடகா போடலாம். நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய 10th ரோல் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர் நம்பர் அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல போடணும். போட்டுட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க, வெரிஃபை ஆகிடும். இந்த 10th வந்து ரோல் நம்பர் வரும்போது உங்களுடைய 8 digit நம்பர் இருக்கும், அந்த நம்பரை போட்டுருங்க, கரெக்டாக வந்துடும். அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி படித்த பசங்களாக இருக்கிறீங்க, அவங்களுடைய ரோல் நம்பரில் வந்து 6 digit தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இயர், நீங்கள் எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க, 10th எந்த வருஷம் முடிச்சிங்க, அந்த இயரை நீங்கள் அதோட ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே போட்டுக்கிறாங்க. CBSE ஆர் ICSE ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய ரோல் நம்பருக்கு முன்னாடி இயர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. போட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் 2017 415 இந்த மாதிரி உங்களுடைய ரேண்டம் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பரை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருஷம் 12th முடிச்சிங்களோ அந்த நம்பரை இங்கே போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ கேண்டிடேட் நேம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி அப்படியே கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க, மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த வருஷம் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க அந்த இயர் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் சாட்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். சாட்ஸ் நம்பர் வந்து இட் இஸ் நாட் எசென்ஷியல், ஆப்ஷனல் தான், அதை நீங்கள் விட்டுறலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன், 12th முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத பாருங்க. 12th சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், ஃபார்மசி இதெல்லாம் ஏன் அப்படின்னா சிஇடிங்கிறது வந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அங்கே வந்து இன்ஜினியரிங்க்கு அண்ட் பேராமெடிக்கலுக்கு, அப்புறம் வந்து ஆர்கிடெக்சருக்கு, மெடிக்கலுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. நீட் அண்ட் ஜேஇ ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜேஇ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய்க்கலாம். என்ட்ரன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீட் மட்டும்தான் எக்ஸாம், இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். சரிங்களா? அடுத்ததாக நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுங்க. இந்தியன் நேஷனல் ஆர் ஃபாரின் நேஷனல் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்கள் காசரை வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி அப்படிங்கிறது போயிடும். ஓடிபி வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பராக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்லேயும் வரும், நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயும் ஓடிபி வருது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்த ஓடிபி இங்கே கொடுத்துட்டு வெளியே காசரை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் ஹேஸ் பின் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். மினிமம் 8 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர், அதே சேம் டைம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நியூமரிக்கல் நம்பர், அதெல்லாம் வச்சு நீங்கள் 8 டிஜிட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி ஓப்பனிங் த டயலாக் பாக்ஸ். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்ட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஒயிட் பேக்ரவுண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட், லெஸ் தேன் 50 KB இருக்கணும். சரிங்களா? 50 KBக்கு கீழே இருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கேப்ஷா வர்றதை என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் மூவ் ஆன் டு த திங். இங்கே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். யோர் லாகின் ஐடி, யூசர் ஐடி அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்லேயும் வரும், நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ்லையும் யூ வில் ரிசீவ் இட். அண்ட் அகைன் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய இந்த லாகின் ஐடி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே கொடுங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இங்கே உங்களுடைய லாகின் ஐடி கொடுங்க, பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேப்சா கொடுத்துட்டு லாகின் யூசிங் ஓடிபி இருக்கு இல்லைங்களா, ஓடிபி கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். நமக்கு வந்து ஜெனரல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், அப்புறம் எலிஜிபிலிட்டி கிளாஸ், ரிசர்வேஷன், ஸ்டடி டீட்டெயில்ஸ், என்ஆர்ஐ, அப்லோட் சிக்னேச்சர், கோர்ஸ் டீட்டெயில்ஸ், பேமெண்ட் அண்ட் அப்ளிகேஷன். இந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம 1 by 1 பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான், நான் கடன் போயிடுறேன். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் அல்லது ஜென்ரல் டீட்டெயில்ஸில் என்னென்ன இருக்குன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கும். உங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இந்த தாலுக் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து அவுட் சைட் கர்நாடகா கொடுத்துக்கலாம், இங்கேயும் அவுட் சைட் கர்நாடகா கொடுத்துடலாம். சரிங்களா? ஒரு வேளை கர்நாடகா கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்களுடைய ஸ்டேட் அண்ட் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிப்பாங்க. உங்களுடைய அட்ரஸ் அண்ட் பின்கோட், தமிழ்நாடு பின்கோட் போட்டுருங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிடுங்க, ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுங்க, ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா என்ஆர்ஐ கொடுங்க. அண்ட் நான் செலக்ட் ரெசிடென்சி கண்ட்ரி, இந்தியா கொடுத்தீங்கன்னா இங்கே வராது. நான் ரெசிடென்ட் என்ஆர்ஐ கொடுத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுவோம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலீஜியன் இருக்கு. ரிலீஜியன் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் கிறிஸ்டியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து சப் காஸ்ட் அப்படிங்கிறத என்டர் பண்ண சொல்லுவோம். சரிங்களா? இட் வில் பி ஆஸ்க்ட் டு என்டர் யுவர் சப் காஸ்ட். சப் காஸ்ட்ல 2 தான் இருக்கும், ஒன்று ரோமன் கேத்தலிக், இன்னொன்று வந்து அதர் கிறிஸ்டியன். நீங்கள் சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்டல், டிஎல்சி, வாட் எவர் த டினாமினேஷன் யூ பிலாங் டு அதெல்லாம் அதர் கிறிஸ்டியன்ல வந்துடும். ரோமன் கேத்தலிக் மட்டும் தான் உங்களுக்கு அங்கே வந்து, ஏன்னா சென்ட் ஜான்ஸ் வந்து உங்களுக்கு ரோமன் கேத்தலிக்னுடைய இதில் இருக்கு அப்படிங்கிறதுனால ரோமன் கேத்தலிக் ஆஸ் வெல் அஸ் அதர் கிறிஸ்டியன் அப்படிங்கிற 2 டினாமினேஷன் மட்டும், 2 இது மட்டும் சப் காஸ்ட் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ பிலாங் டு பெண்டிகாஸ்டல், ஏஜி, அல்லது நீங்கள் வந்து சிஎஸ்ஐ இருந்தீங்க அல்லது வேற ஏதாவது டினாமினேஷன் இருக்கீங்கன்னா அதை கொடுங்க. ரோமன் கேத்தலிக் ஆர்சியா இருக்கிறீங்கன்னா ரோமன் கேத்தலிக் கொடுக்குறேன். அண்ட் மதர் டங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் டங்குமே எல்லா இதுவுமே வந்துடுது. உங்களுடைய லாங்குவேஜ் வந்து கன்னடா, தமிழ், தெலுங்கு, துளு அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. நீங்கள் அதை கொடுத்துட்டு போட்டுக்கலாம். மோஸ்ட்லி தமிழாக இருக்கும், தமிழ் கொடுத்துடலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் டீடைல்ஸ் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். அடுத்த பேஜ் வந்து எலிஜிபிலிட்டி கிளாஸ். எலிஜிபிலிட்டி கிளாஸ்ல ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். டியூ கிளைம் என்ஆர்ஐ வார்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்கே எஸ் ஆர் நோ மட்டும் இங்கே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எஸ் ஆர் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா
அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து கர்நாடகா கர்நாடகா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th. நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் கர்நாடகாவில் படிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி அது. நீங்கள் கர்நாடகாவில் படிக்கவே இல்லைன்னா 0 கொடுங்க. ஏதாவது ஒன் இயர் அல்லது ஒரு 10th வரைக்கும் அங்கே படித்தேன் அல்லது 11th 12th மட்டும் அங்கே படித்தேன் அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் அந்த பர்டிகுலர் இயர்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் போர்டு 12th நீங்கள் எந்த போர்டில் படிக்கிறீங்க, ஸ்டேட் போர்டுனா தமிழ்நாடு போடுங்க, சிபிஎஸ்சினா அவுட் சைடு கர்நாடகா, சிபிஎஸ்சி அவுட் சைடு கர்நாடகா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய 12th ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க. அடுத்தது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க டீடைல்ஸ் ஆஃப் யுவர் இது. இங்கே வந்து நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து எந்த போர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா போடலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்கூல்ஸை பற்றி வரும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னால் ப்ரைவேட் போடுங்க. எய்டட் காலேஜ் அப்படின்னு இருக்கு. இவ்வளோ தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலு, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இங்கே இல்லை. ஸோ நான் ப்ரைவேட்டுன்னு நான் கொடுத்துட்டேன். இது பெரிய அளவில் முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிட் யூ அப்பியர் ஃபார் சிஇடி, நீட் ஆர் நேட் எக்ஸாம்ஸ் earlier to this year. லாஸ்ட் இயர் நீங்கள் ரிப்பீட் பண்ணியிருந்தீங்க, லாஸ்ட் இயர் எழுதி இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர் நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த கேண்டிடேட் ஃப்ரெஷர்ன்றதுனால நோ கொடுத்துருக்குறோம். இஃப் எஸ்னா சிஇடி எழுதிருந்தீங்கன்னா சிஇடியினுடைய அட்மிஷன் நம்பர், சிஇடி எழுதல நீட் மட்டும் தான் எழுதினீங்கன்னா அது உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஹேவ் யூ அப்டைன்ட் எனி சீட், வேற ஏதாவது சீட் கிடச்சிருந்துச்சா, சீட் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்களா, இங்கே நோ கொடுத்ததுனால டிஃபால்ட் அதெல்லாம் நோ வந்திருக்கு. எலிஜிபிலிட்டி கிளாஸ் அப்படின்னு இருக்கு. கிளிக் ஹியர் டு நோ யுவர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லைங்களா? இதில் பற்றி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்ல நீங்கள் எந்த கிளாஸ்க்கு கரெக்டாக ஃபிட் ஆகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் கூட நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இதில் எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. கிளாஸ் ABCDEF அந்த மாதிரி எல்லா கிளாஸையும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கிளாஸ் கரெக்டாக பொருந்ததோ அதை நீங்கள் போடலாம். இந்த கிளாஸ் O வரைக்கும் கர்நாடகா கேண்டிடேட்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ கிளாஸ் Y அண்ட் கிளாஸ் Z அப்படிங்கிறது 2 தான் வந்து நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸ்க்கு வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ரிசர்வேஷன் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ரிசர்வேஷன் என்ட்ரிஸ் எல்லாம் கர்நாடகா கேண்டிடேட்ஸ்க்கு தான். தமிழ்நாட்டில் இருந்து நான் கர்நாடகா கேண்டிடேட்ஸ் நீங்கள் அங்கே போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அண்ட் அகைன் இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன் நீங்கள் வந்து சென்ட் ஜான்ஸில் மைனாரிட்டி கோட்டாக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே வரும். சரிங்களா? சென்ட் ஜான்ஸ் ரிசர்வேஷன் இருக்குது பார்த்தீங்களா? நான் காட்டுற பாருங்க. சென்ட் ஜான்ஸ் ரிசர்வேஷன் கிளைம்ஸ் அப்ளிகபிள் ஃபார் மெடிக்கலுக்கு மட்டும்தான். நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க. இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன் எஸ் கொடுங்க. நோ இல்லைன்னா கிறிஸ்டியன் இல்லைன்னா அங்கே மைனாரிட்டி ரிசர்வேஷன் கிடையாது, நோ தான் கொடுத்தாகணும். ஸோ எஸ் கொடுத்துடலாம். அண்ட் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் சென்ட் ஜான்ஸ் கேட்டகரி கிளைம். சென்ட் ஜான்ஸ்க்கு கேட்டகரி கிளைம் இருக்குது. இந்த கேட்டகரிஸ் எல்லாம் அதில் வரும். சரிங்களா? என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு காமிச்சிட பாருங்க. ஆல் இண்டியா ஓப்பன் மெரிட். நீங்கள் வந்து ரோமன் கேத்தலிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் சென்ட் ஜான்ஸ். இப்போ வந்து ரோமன் கேத்தலிக், கிறிஸ்டியன், நன்ஸ், பிரதர்ஸ், பிரீஸ்ட். இப்போ வந்து உங்களுடைய பிரதர்ஸோ அல்லது உங்களுடைய சிஸ்டர்ஸோ அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸோ நன்ஸாவோ அல்லது சிஸ்டர்ஸாவோ இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரோமன் கேத்தலிக், கிறிஸ்டியன் ரிலீஜியஸ், நன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கலாம். சரிங்களா? ப்ரீஸ்டாக இருக்கிறாங்கன்னா கூட கொடுக்கலாம். ரோமன் கேத்தலிக், கிறிஸ்டியன் ட்ரைபல்ஸ், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஆரிஜின், நேட்டிவ் லோக்கல் நார்த் இந்தியன் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஆஃப் ஆல் இண்டியா ஓப்பன் மெரிட். நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரோமன் கேத்தலிக்ல இருக்கீங்கன்னா நீங்கள் இதுதான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து கர்நாடகா ஸ்டேட் ஓப்பன் மெரிட், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அதர் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கர்நாடகா ஓப்பன் மெரிட் கொடுத்துக்குவாங்க. இஃப் யூ பிலாங் டு தமிழ்நாடு ரோமன் கேத்தலிக்காக இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து தமிழ்நாடு தான், ஆனால் வந்து ரோமன் கேத்தலிக்கில் வேற கேட்டகரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, CSI ஆர் பெண்டிகாஸ்டல் ஆர் AG ஆர் வாட் எவர் த டினாமினேஷன், நீங்கள் ஆல் இண்டியா ஜெனரல் மெரிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து சென்ட் ஜான்ஸ் ரிசர்வேஷன். சென்ட் ஜான்ஸ் இஸ் அ கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். தமிழ்நாட்டில் CMC வெள்ளூர் மாதிரி சென்ட் ஜான்ஸ் வந்து பெங்களூரில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம். சென்ட் ஜான்ஸுக்கு தனியாக செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். நான் அதை வீடியோவில் கவர் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ரிசர்வேஷன் கிளைம்ஸ் சேவ் ஆகிடும். ஸோ அடுத்ததாக எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் பாஸ்ட் இயர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் வரிசையாக இருக்கும். கிளாஸ் 12 கொடுத்துக்கோங்க. செலக்ட் இயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த போர்டில் படிச்சிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க.
கொடுத்துட்டு ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் போட்டு ஆட் ஸ்டடி டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 10, 11, 12 அப்படிங்கிறது வரிசையா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த கேண்டிடேட்டுக்கு 10, 11, 12 மட்டும் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் என்ஆர்ஐ வார்டு. என்ஆர்ஐ நம்ம அங்கே நோ கொடுத்ததுனால என்ஆர்ஐ வார்டு வந்து நாட் கிளைம்டுன்னு வருது. அடுத்ததான் அப்லோட் டீடைல்ஸ் போயிடுறோம். சரிங்களா? அப்லோட் சிக்னேச்சர் ரெண்டே தான், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் தான். ஆல்ரெடி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வரும். சூஸ் ஃபைல் கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட் வில் பி அப்லோடட் அண்ட் த சேம் வில் பி விசிபிள் ஹியர். நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அந்த கோர்ஸ் செலெக்ஷன் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், பேமெண்ட்டுக்கு முன்னாடி ஆப்ஷன். ஸோ கோர்ஸ் செலெக்ஷன் அண்ட் எக்ஸாம் சென்டர். இங்கே வந்து டு யூ விஷ் டு டேக் சிஇடி எக்ஸாம். நீங்கள் சிஇடி எக்ஸாம் எழுத போறீங்களா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது கோர்சஸ்க்கு அப்பார்ட் ஃப்ரம் ஆர்கிடெக்சர் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கல் தவிர வேற ஏதாவது கோர்ஸ் போறீங்கன்னா சிஇடி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அவசியம். நீட் எழுதிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டு இங்கே கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நீங்கள் நோ அப்படிங்கிறத கொடுக்கலாம். இஃப் யூ ஆர் அப்ளைங் ஒன்லி ஃபார் மெடிக்கல், நோ அப்படிங்கிறது கொடுக்கலாம். நோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர், யூஜி பேராமெடிக்கல் கோர்சஸ் பிபிஓ, பிபிடி அண்ட் ஏஹெச்எஸ் இருக்கு. அண்ட் யூஜி நீட் மெடிக்கல், டென்டல் அண்ட் ஆயுஷ் கோர்சஸ். இந்த கோர்சஸ்க்கு எல்லாம் நீங்கள் போகிறதாக இருந்தால் நீங்கள் சிஇடி எக்ஸாமினேஷன் எழுத வேண்டியதில்லை. நீட் எக்ஸாமினேஷனை மட்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் அப்ளை. இதை கொடுத்துட்டு இங்கே அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பக் வருது, கொஞ்சம் திரும்ப ட்ரை பண்ணுங்க. இட் கோஸ் ஆன். சரிங்களா? உள்ள போயிடும். அண்ட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் யூ கேன் டவுன்லோட் யுவர் டிராஃப்ட் அப்ளிகேஷன் காப்பி. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இந்த இடத்துல உங்களுடைய அமௌண்ட் எல்லாம் காட்டுவாங்க. பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல மட்டும் இந்த பர்சனல் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸில் ஒன் இஷ்யூ தட் வி ஹவ் ஃபேஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜென்ரல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்து இந்த பேஜ்லேருந்து அடுத்த பேஜுக்கு போகலை சார் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தை திரும்ப தடவை டெலீட் பண்ணிட்டு திரும்ப போடுங்க. போட்டுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதெல்லாம் நம்ம பார்த்த டிஃபிகல்ட்டிஸ். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டே, நேற்றுக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் கூடிய ஏதாவது ஒரு சில பக்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி வருது. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அது எல்லாமே ரெக்டிஃபை ஆகிடும். இன் கேஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிலேட்டட் டு the counseling, I mean இந்த CET registration ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் CET-னுடைய அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது அவங்களுடைய வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? அவங்களுடைய வெப்சைட்லேயே KAA அத்தாரிட்டியினுடைய வெப்சைட்டில் அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் கர்நாடகாவில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுறதாக இருந்தால் CET ரெஜிஸ்ட்ரேஷன் எசென்ஷியல் இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேபி வரலாம், வராமலும் போகலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிசிஷன் ஆஃப் KAA அத்தாரிட்டிஸ். அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. February 18 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. February 20th நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அண்ட் லாஸ்ட் இயர் நீங்கள் பண்ண ரீஃபண்ட் இன்னும் வரல. கூடிய சீக்கிரத்தில் ரீஃபண்ட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணிடுவாங்க. வந்தவுடனே நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க. இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.